மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னேன்ல, அவகிட்ட சொல்லிடுறேன். இவரு நினைக்கிற அளவுக்குலாம் என்ன அவ்வளவு மோசமானவர் கிடையாது. என் மேல உள்ள பாசத்துல அன்னைக்கு அப்படி நடந்துகிட்டாரு. உண்மையை என் மனசுல இருந்து சொல்றேன் கையன். அன்னைக்கு அந்த பிரச்சனை மட்டும் நடக்காம இருந்து நம்ம 2 குடும்பமும் ஒற்றுமையா இருந்திருந்தா நிச்சயமா நான் ஆனந்திய என் தம்பி பாலுக்கு கட்டி கொடுங்கன்னு ஒரு அக்காவா நின்னு உங்ககிட்ட கேட்டிருப்பேன். இந்த எண்ணம் எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட வந்துச்சு. ஆனா அதுக்குள்ளதான் ஒரு பெரிய சம்பந்தமா நம்ம மீனாட்சி அம்மா குடும்பம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் அதை விட்டுட்டேன். யார் யாருக்கு எங்கெங்க எழுதியிருக்கோ அதுபடிதானே அமையும். என் அன்னைக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி தான், நான் அது இல்லைன்னா மறுக்கல. ஆனா என் அம்மா, அண்ணன், என் தம்பி 3 பேருமே ரொம்ப நல்லவங்க. மனசுல ஒண்ணு நேர்ல ஒண்ணுன்னு வச்சுக்க மாட்டாங்க. நிஜமாவே இவர் மேல அவங்க 3 பேருக்குமே நல்ல மரியாதை இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களை இவர் வெறுத்து ஒதுக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணி விடுங்க, உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. மூர்த்தியை நான் சமாதானப்படுத்துறேன். பத்திரிக்கை வைக்கிறதுக்கு அவனும் நம்ம கூட உங்க அண்ணன் வீட்டுக்கு வருவான். அதுக்கு நான் பொறுப்பு. என் அண்ணன் விஷயத்துல அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு கையன். அண்ணி அதான் நான் கேரண்டின்னு சொல்லிட்டேன்ல. ஆனந்தியோட கல்யாணத்துல இந்த 2 குடும்பமும் ஒண்ணு சேர போகுது. நீங்க வேணா பாருங்க. இங்க என் அண்ணன் மூர்த்தி, அங்க உங்க அண்ணி விஜி. இவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்திட்டா எல்லாமே சரியாயிடும். அதனால நீங்க அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காம இருக்கிற வேலையை பாருங்க. இது போதுமா? டேய், நான் சவாரி முடிச்சுட்டு வெயிட்டிங்ல இருக்கேன்டா. படத்துக்குலாம் வர மனநிலைமையில இல்ல. இந்த பார், சும்மா அறுத்துட்டு இருக்காத. நான் அவசரமா ரெஸ்ட் ரூம் போகணும், சரியா? போனவை. என்னங்க, இந்த gift உங்களுக்கு பிடிச்சிருக்கா? This is my lovable gift for my wife. ஹலோ பிரதர், யார் நீங்க? இங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஹலோ மிஸ்டர், என்ன பாக்குறீங்க? ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? பாலு, அவரு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எனக்கு இவரு ஹெல்ப் பண்ணிருக்காரு. என்னோட ஹால் டிக்கெட் ஒரு வாட்டி இவரோட ஆட்டோல போகும்போது விழுந்துருச்சு. அவரு அதை கரெக்டா கொண்டு போய் ஸ்டேஷன்ல கொடுத்து என்ன கரெக்ட் டைம்ல எக்ஸாம் எழுத வச்சுட்டாரு. ஓ, அப்படியா? அதானா? சரி சரி சரி. பிரதர், ஏன் அங்கே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க. அட வாங்க பிரதர், நான் கூட்டிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஆனந்தி கரெக்ட் டைம்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. வாங்க பிரதர், ஏதாவது சாப்பிட்டு போங்க. இல்ல பரவாயில்ல, நான் அப்படியே கிளம்புறேன். அட என்ன பிரதர், ஆனந்திக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. வாங்க பிரதர், வாங்க. இல்லங்க, அட்லீஸ்ட் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஆவது குடிச்சிட்டு போங்க. இல்லங்க, அட பரவாயில்ல, வாங்க பிரதர், கிளம்புறேன். வாங்க பிரதர். பரவாயில்ல வாங்க. வாங்கங்கறல்ல. வாங்க பிரதர், உட்காருங்க பிரதர். பரவாயில்ல, இருக்கட்டும். ஒரே ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஆவது குடிக்கிறீங்களா? பரத். இல்ல வேணாம். ஓகே, நான் கம்பல் பண்ணல. எனிவே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்க கண்டிப்பா எங்க மேரேஜுக்கு வரணும். அப்புறம் எங்க ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு? என்ன பிரதர்,
கல்யாணம் பண்ணிக்க போற நாங்களே வெக்கப்படாம இருக்கோம். நீங்க ரொம்ப வெக்கப்பட்டு சைலண்டா இருக்கீங்க. என்னாச்சு? ஐயோ, சொல்லுங்க, எங்க ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஏங்க, எனக்கு சவாரிக்கு டைம் ஆயிடுச்சு. நான் அப்படியே கிளம்புறேன். ஓகே பிரதர். பிரதர், கண்டிப்பா வந்துருங்க. ஏதோ ஒன்று என்னை தாக்க, யாரோ போல உன்னை பார்க்க, சுற்றி எங்கும் நாடகம் நடக்க, பெண்ணே நானும் எப்படி நடிக்க, காலம் முழுதும் வாழும் கனவை கண்ணு வைத்து தூங்கினேன், காலை விடிந்து போகும் நிலவை கையில் பிடிக்க ஏங்கினேன். பெண்ணே உந்தன் ஞாபகத்தை நெஞ்சில் சேர்த்து வைத்தேனே, உன்னை பிரிந்து போகையிலே நெஞ்சை இங்கு தொலைத்தேனே. என்னை உன்னிடம் விட்டு செல்கிறேன், ஏதும் இல்லையே என்னிடத்தில், எங்கே போவது யாரை கேட்பது, எல்லா பாதையும் உன்னிடத்தில். ஏன் எந்தன் வாழ்வில் வந்தாய், என் இரவையும் பகலையும் மாற்றி போனாய், ஏன் இந்த பிரிவை தந்தாய், என் இதயத்தில் தனிமையை ஊற்றி போனாய். உள்ளே உன் குரல் கேட்குதடி, என்னை என் உயிர் தாக்குதடி, எங்கே இருக்கிறேன் எங்கே நடக்கிறேன் மறந்தேன்